இங்க ஒருத்தன் பசிக்குதுன்னு ஒவ்வொரு வீட்லயும் போய் சாப்பாடு கேக்குறான். ஆனா யாரும் தரமாட்டீறாங்க. அதனால வேற வழிதான் யோசிக்கணும்னு போற வழியில கீழே கிடக்குற ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு பாட்டியோடைய வீட்டுக்கு போறான். அவங்க கிட்டயும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேக்குறான். ஆனா அவங்க உனக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனா வீட்டுல எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இவன் உடனே அவன் பாக்கெட்ல இருந்த கல்லை எடுத்து அவங்க முன்னாடி வச்சுட்டு, நீங்க ஒரு பானையை மட்டும் கொடுங்க, நான் இந்த கல்லை வச்சு ஒரு சூப்பரான சூப்பை தயாரிச்சு கொடுக்கறேன்னு சொல்றான். அவங்கனால இதை நம்ப முடியல. எப்படி ஒரு கல்லை வச்சு சுவையான சூப்பு தயாரிக்க முடியும்னு. இருந்தாலும் பானையை எடுத்து கொடுத்துட்டு நெருப்பு பத்த வைக்கிறாங்க. இவன் அந்த கல்லை தண்ணியால சுத்தம் பண்ணி அந்த பானைக்குள்ள வைக்கிறான். இப்ப நல்லா அதை கலக்கிட்டு ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிட்ட உப்பு வேணும்னு கேட்டு அதை கொஞ்சோண்டு அதுக்குள்ள போடுறான். இப்ப திரும்பவும் கொஞ்சம் நெய் கொடுங்கன்னு கேக்குறான். அவங்களும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து கொண்டு வந்து போடுறாங்க. இதுக்கப்புறமா சூப்பை இன்னும் சுவையாக்க உங்ககிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கான்னு கேக்குறான். ஆனா அந்த பாட்டி முதல்ல எங்க வீட்டுல எதுவுமே இல்லைன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த தடவை நான் ஒண்ணு மறந்துட்டேன், எங்க வீட்டுல கொஞ்சோண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குன்னு 2 பீஸ் எடுத்து கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்கறாங்க. அவனும் அந்த சூப்புக்குள்ள போட்டு கலக்கிக்கிட்டு இருக்கான். சூப்பும் கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு இருக்கு. பாட்டியும் இது ஒரு மேஜிக்கல் ஸ்டோன் தான் அப்படின்னு ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் இருந்தா கொடுங்க, சூப்பு கெட்டியாவும் டேஸ்டாவும் இருக்குன்னு சொல்றான். உடனே தோட்டத்துக்கு போய் அங்க இருக்க கேரட்டுகளை பறிச்சு அவங்களே கட் பண்ணி அந்த சூப்புக்குள்ள போடுறாங்க. இப்ப மெதுவா சூப் தயாராகிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்பூனை அந்த பாட்டிக்கு கொடுக்கறான். அதை குடிச்சு பார்த்து அவங்க என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு சூப்பை குடிச்சது இல்லைங்கிறாங்க. அப்படியே அந்த பாட்டி கிட்ட மெதுவா கேக்குறான், அரிசி இருந்தா கொடுங்க, நாம சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்கிறான். அவங்களும் அரிசி எடுத்துட்டு வந்து அந்த சூப்புக்குள்ள போடுறாங்க. இப்ப 2 பேருமே அந்த சூப்பை கொஞ்சமும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப அந்த பாட்டி, எனக்கு அந்த கல்லை குழு, எனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்ப நான் அந்த கல்லை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு கேக்குறாங்க. இவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த கல்லை 100 ரூபாய்க்கு வித்துட்டு அங்கிருந்து சந்தோஷமா போறான்.